சிந்தனைக்காக சில நிமிடங்கள். கடவுள் ஒரு நாள் இந்த உலகத்தை படைக்கிறப்போ எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் தான் படைத்தார். அப்போது தான் படைத்த உயிரினங்களுக்கெல்லாம் நம்ம கடல் கலர் கொடுத்தா எப்படி இருக்கும்னு அவருக்கு தோணுச்சு. அப்போ அவர் படைத்த உயிரினங்களெல்லாம் கூப்பிட்டு, நான் உங்களுக்கு கலர் கொடுக்க போகிறேன், உங்களுக்கு என்னென்ன கலர் பிடிச்சிருக்கோ ஏன் எடுத்துக்கங்கன்னு சொன்னார். கேட்ட உயிரினங்கள் குரங்கு, மீன், கொக்கு, அப்புறம் மற்ற ஜீவராசிகள் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கிட்டாங்க. புலி, சிங்கம், கரடி எல்லாமே அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கிட்டாங்க. ஒரே ஒரு பறவை மட்டும் ரொம்ப தூரத்துலேருந்து தான் எப்படியாவது கலர் வாங்கணுன்ட்டு ரொம்ப ஆர்வமாகவும் ரொம்ப வேகமாகவும் பறந்து வந்துட்டு இருந்தது. அப்போது இடி, மின்னல், காற்று இதையெல்லாம் தாண்டியும் அது எப்படியாவது நம்ம கலர் வாங்கியே ஆகணுண்டு அந்த பறவை விடாமுயற்சியோட பறந்து வந்துட்டு இருந்தது. எல்லா ஜீவராசிகளுக்கும் கலர் கொடுத்த கடவுள்கிட்ட கலர் இப்போது தீர்ந்து போச்சு. அப்போது அந்த பறவை ஒரு வழியாக வந்து கடவுள்கிட்ட எனக்கும் கலர் கொடுங்கன்னு கேட்டுச்சு. இதை கேட்ட கடவுள், நீ இப்போ வந்திருக்க, எல்லா கலருமே தீர்ந்துருச்சுன்னு கடவுள் சொன்னார். இதை கேட்ட அந்த பறவை, நான் ரொம்ப தூரத்துலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், எனக்கு எப்படியாவது கலர் வேணும்னு கடவுள்கிட்ட ரொம்ப ரொம்ப பாவமாக கேட்டுச்சு. இதை கேட்ட கடவுள், அது சொன்னதை கேட்ட கடவுள் தீர்ந்து போன பெயிண்ட் டப்பாவில் சில துளிகள் இருந்தது. அதையே அந்த பறவைக்கு சில துளிகளாக தெளித்து விட்டார். தெளித்து ஒரு கலராக தெளித்தார். அப்போ அது ஒரு அழகான பறவையாக மாறிடுச்சு. அதுதான் பஞ்சவர்ண கிளி. நீங்களும் அந்த பறவை போல் விடாமுயற்சியோடு இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பும் கலர்ஃபுல்லாக மாறும். விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் நாம் எப்போவுமே கைவிடவே கூடாது.